ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் 2 வியாழக்கிழமை 2-3 வியாழக்கிழமை தவறிவிட்டிருக்கிறோம். உங்களை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் நிறைய கேள்வி கேட்கலையே என்ற வருத்தம், இன்னும் கேள்வி 1-2 கேள்வி கேட்டு போயிட்டீங்க அப்படின்ற வருத்தம் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏற்படுவது. ஆனால் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இல்லை, இது திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே ஊடக நண்பர்களை பார்த்ததில்லை, அதை விழுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 ஆரம்பித்தோம். 20/6/80 ஆக இத்தனை வருடங்களாக அந்நிய மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கிட்டு 10.5 அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு நான் அந்த மாநாட்டிலே மாமல்லபுரம் மாநாட்டில் மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுக்கவில்லை இருக்கணும். கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனால் அந்த கடுமையான போராட்டத்தை மறக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவிக்க வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையத்தில் 2வது மாநாடு மேட்டூர். 2வது மாநாட்டில் மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்தில் மறைந்த பெருந்தலைவர் எஸ். ராமசாமி படையாளர் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்தில் உட்காருனார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனால் அவர் இந்த ரயத்தில் உட்கார வச்சு இழுத்து போனான்னு சொல்லுவான். வேற பாஷையில சொல்லுவாங்க, வேற மொழியில சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ கூட்டம் அப்பொழுது கருங்கல் பாளையத்திலையும் சரி மேட்டூர்லேயும் சரி. அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இந்த வன்னியர் சங்கம். தொடர்ந்து எந்தவித சிசிலும் இல்லாமல், அதாவது சொல்லுவார்கள் சங்கம் என்று சொன்னாலும் கிராமத்தில் சொல்லுவார்கள் சங்கமமாவது. சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அதான் சங்கம். அந்த காலத்துல இருந்து அவர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப வன்னியர் சங்கம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள்